Hi guys, welcome back to Journey with Jaya. ஸ்பிட்டி வாலி ஹிமாச்சல பிரதேஷ் குரூப் ரைட் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். லாங் ஜர்னி. நம்பர் பிளேட் கௌதம் ப்ரோவோட அதை பிளான் பண்ணியிருந்தேன். மொத்தம் நாங்கள் 3 டீமு, சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர். ஸோ சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தராக வந்துட்டு இருந்தாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தேன். ஸோ எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களோட ஜர்னியே இங்கே சென்னை ஏர்போர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனால சென்னை ஏர்போர்ட்லாம் சில ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்திருந்தேன், எப்படி ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இவர் தான் கௌதம் ப்ரோ. ஸோ இவர் கூட தான் நிறையா ரைட் நான் போயிருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் இந்த ரைடும் அவர் கூட தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் கியர்ஸோடய வந்துட்டேன். ஏன்னா என்னுடைய லக்கேஜ் ரொம்ப சின்னதுன்றதுனால அந்த பூட் ஷூ அந்த ரைடிங் கியர்ஸ்லாம் வைக்க முடியல. ஸோ அதனால் டேரெக்டாக வேர் பண்ணிட்டே வந்துட்டேன். ஸோ அதுதான் எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். வெயிட் பண்ணிட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆனதுனால ஒருத்தராக நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏர் ஹோஸ்டர் எல்லோரும் வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போட்டுட்டு டேரெக்டாக போய்ட்டு என்னுடைய சீட்டில் உட்காந்துட்டேன். நான் ஃப்ளைட்டு புக் பண்ணும்போது விண்டோ சீட்டு தான் புக் பண்ணியிருந்தேன். சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு ஃப்ளைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆரம்பிச்சிது. அப்படியே ரன்வேயில் கொஞ்சம் நல்ல ஸ்பீடு ஹெவி ஸ்பீடில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆரம்பிச்சிது. ஸோ ஃப்ளைட்டு மேலே பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஃப்ளைட்டு மேலே பறக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. நிறையா வாட்டி ஃப்ளைட்டு மேலே பறக்கும்போதெல்லாம் கீழே இருந்து வேடிக்கை பார்த்துருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்துங்கன்னு கீழே வேடிக்கை பார்க்குறது. மேலேருந்து ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது சென்னை சிட்டியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிய ஆரம்பிச்சிது. அப்படியே ஒரு கட்டத்தில் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகக்கூட்டங்கள் தெரிஞ்ச பார்த்திங்களா. ஸோ அதுக்கும் மேலே வந்து பறக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஹைட்டில் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படியே அங்கேருந்து வியூ பாருங்களாம், சூப்பராக இருக்கும். ஸோ மேகங்களுக்கும் மேலேயும் வந்து ஃப்ளைட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சண்டிகருக்கு போகுதுங்க. ஸோ நாங்கள் சண்டிகருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதான் நாங்கள் வந்த ஃப்ளைட்டு. ஸோ அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் இருக்குது. இந்த பஸ் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வரலாம் கிட்ட போயிடும். ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களே பஸ் அதில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலே போயிட்டோம். நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் தமிழ் ஆக்டர் வந்திருந்தார், அஷ்டக் செல்வன்றவர். ஓமை கடவுளே, போர் தொழில் இந்த படத்தெல்லாம் ஹீரோவாக நடிச்சிருந்துருப்பார். அப்படியே அவர் கூட ஒரு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிட்டோம். இதுதான் ஹோட்டல் அமர் பேலஸ். இங்கே தான் நாங்கள் டெம்பரரியாக ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். டே 1 மார்னிங் சீக்கிரமாக எல்லாம் ரெடி ஆகிட்டு அவங்கவுங்க லக்கேஜஸ்லாம் ஜீப்பில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் பேக்கப் வெஹிக்கிள்ங்க என் கூட கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆக போகுது. லக்கேஜஸ்லாம் ஏற்றிட்டு நாங்கள் எங்களுடைய பைக் ரெண்ட் எடுத்துருந்தோம். ஆக்சுவலாக நேற்று ஈவினிங்கே போயிட்டு நாங்கள் பைக் ரெண்ட் எடுத்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட்டு 8 ஆகிடுச்சிங்க. 8 ஆறு வரலுமே பகல் மாதிரி தான், அந்த இருட்டு வேலை. ஸோ இதெல்லாம் அவங்க சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய வண்டி ஹிமாலயன் 411 க்ரீன் கலர். இந்த வண்டி தான் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஜர்னி ஸ்டார்ட் ஆகுதுங்க. டே 1 ட்ரிப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சண்டிகர் டு ஷிம்லா போயிட்டுருக்கோம். ஸோ டோட்டல் ரைடர்ஸ் அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டல் 20 நம்பர்ஸ் கிட்டே இருப்போம் நினைக்கிறேன். ஸோ அவங்கவுங்க பைக்கை எடுத்துகிட்டு சண்டிகருக்கு சிட்டியை விட்டு தாண்டியாச்சு. சண்டிகர் சிட்டி கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்ததுங்க. அந்த சிட்டி எப்படியாவது டிராஃபிக்கை தாண்டி கொஞ்சம் ஹைவேஸ் வந்து பிடிச்சிட்டோம். ஷிம்லா ஹைவேஸ் இது ஆக்சுவலாக சண்டிகர் டு ஷிம்லா. ஐ திங்க் 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் இங்கேருந்து. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பைக்கான ஹிமாலயன் 411 எடுத்துகிட்டு ஹிமாச்சல் பிரதேஷ்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஷிம்லா தான் வந்து கேபிட்டல் நினைக்கிறேன், ஹிமாச்சல் பிரதேஷ்குள்ளே. இது ஷிம்லா ஹைவே ஆக்சுவலாக. இது
குறுக்கில் மாடு இதேமாரி தான் குறுக்கில் மாடு நிறையா கிராஸ் ஆகுங்க. அதெல்லாம் பார்த்து தான் ஓட்டிடணும். நம்ம ஒரு நார்மல் ஸ்பீடில் போனால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுமாரி இது வந்து மலைப்பகுதின்றதால நம்ம ஒரு லிமிட்டடான ஸ்பீடில் தாங்க போகணும் ஆக்சுவலாங்கலாம். ஸோ அதனால தான் நான் கடைசியாக வந்து போயிட்டுருக்கேங்க. நிறைய பேர் ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க எனக்கு முன்னாடி. பட் நான் நார்மல் ஸ்பீடில் தான் போவேன். அதான் எனக்கு பிடிக்கும். வேகமாக போய் என்ன பண்ண போகிறேன். டெம்பரேச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ அந்தமாரி 32 அந்த டிகிரி தான் இருக்குது. பட் போக போக தான் தெரியும். நம்ம ஒன்றும் ஷிம்லாக்குள்ளே என்ட்ராகல. ஷிம்லாக்குள்ளே வரும்போது டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கும். இது நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2025 ஜூலை மந்த்து போயிட்டுருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக மழைலாம் நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் அங்கே எதுவும் தெரியல. போக போக தான் தெரியும். கிட்ட போக போக தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு வழியாக சண்டிகார்லேருந்து அடுத்த சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். அந்த சிட்டி பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இந்த ஹைவே போர்டில் ஷிம்லா 45 கிலோமீட்டர் போட்டுக்குதுங்க. இன்னும் ஷிம்லா கிட்டே வரல. இன்னும் ஒரு 1 hour ஜர்னி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஹைவேங்க. பெரிய பாலம் நினைக்கிறேன். மாவட்டம் ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருந்தது. நானும் அப்படியே போயிட்டே இருந்தேன் வ்ளாக் பண்ணிவிட்டு. ஸோ நல்லா ஸ்ட்ரைட் ஹைவேஸுங்க. பெரிய ஹைவேஸ் தான் அதெல்லாம். போயிட்டே இருந்தேன் மாட்டினேன். இந்த இடத்துல பிரேக்கு போடலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஆனால் எனக்கு முன்னாடி இருந்த ரைடர் யாருமே இல்லாததுனால சரி நமக்கு என்ன வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு நான் மண்ணு போக ஆரம்பிச்சிட்டேன். பட் எனக்கு முன்னாடி பார்த்தோன்னா அன்எக்ஸ்பெக்டடாக மற்ற ரைடர்ஸும் அங்கே பிரேக் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற ரைடர்ஸ்லாம் போன பிறகு நான் கடைசியாக போய்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள முன்னாடி அனுப்பிவிட்டு நான் பண்ணி போகலான்னு இருந்தேங்க. ஸோ எல்லாம் போனதுக்கப்புறம் நான் அப்படியே அகைன் மறுபடியும் மோட்டோ விளாக் செட்டப்பை கண்டினியூ பண்ணிவிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தாங்க ஒரு ரைடரை நான் பார்க்குறேன். என்ன ஓவர்டேக் பண்ணுறவர். எப்பவுமே நான் தான் கடைசியாக வருவேன். எனக்கு படி ஒருத்தர் வர்றாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்துருந்தாங்க 2 பேர். அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க ரொம்ப தூரம் ஓட்டின டயரில். ஸோ நான் அவங்கள பார்த்து நிறுத்தினேன். அவங்க என்ன சீக்கிரம் கிளம்புன்னு புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப் ரைடில் வந்தால் இது ஒரு சிக்கலுங்க. நம்ம ரிலாக்ஸ்டாக நிறுத்த முடியாது ஒரு இடத்துல. ஏன்னா நம்ம நிறுத்தினா என்னன்னா மற்றவங்க நின்றுவாங்க. ஸோ இது வந்து ரைடு வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால தான் அதுமாரி சொல்கிறது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கிளைமேட் பார்த்திங்கன்னா தெரியும்.
ஷிம்லாக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே கிளைமேட்டு வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்குது. உள்ளே போனால் தான் தெரியும். அதுமாரி நாங்கள் யாரும் இன்னும் லஞ்சு சாப்பிடல. நல்லா ஏதாவது ஹோட்டல் கிடச்சிதுன்னா அங்கே ஒரு பொடி பிடிச்சிடலாம் லஞ்சு. ஷிம்லாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஷிம்லாக்குள்ளே என்ட்ரானோன்னு பார்த்தீங்களா கிளைமேட் எப்படி நம்மளை வரவே இருக்குதுன்னு. நல்லா இருந்தது, கிளைமேட் சூப்பராக இருந்தது. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவ்வளோ டெம்பரேச்சரில் வந்துட்டு சடனாக இதுமாரி கிளைமேட்டை பார்த்தோன்னே நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு லஞ்சு ஓகே. நல்ல வேலை ரைடர்ஸில் அந்த இடத்துல பைக் நிப்பாட்டியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நானும் என் பைக்கை நிறுத்திட்டு லஞ்சை முடிச்சுட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அங்கேருந்து நாங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரைடு. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆர் 40 minutes கிட்ட இதேமாரி தாங்க இருந்தது. ஃபுல்லாகவே ஃபாகாக தான் இருந்தது. நல்ல வேலை மழைலாம் பெய்யலை. பட் மழை பெஞ்சாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்னுடைய டேங்க் பேக்கில் அதுக்கான லைன் லைனர்ஸ்லாம் வச்சுருக்கேன். பட் ஆனால் மழை பெய்யலை. நல்லா இருந்தது கிளைமேட். இந்த இடம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் பைக்கை நிறுத்திட்டு அங்கே சில வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் என் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேப் பார்த்துட்டு நான் மண்ணு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மலையை குடஞ்சி அதுக்குள்ளே தான் ரோடே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட்லாம் இப்போ எங்கள் பெரிய பள்ளங்க. ஆனால் அந்த பக்கம் போக முடியும், ஆப்போசிட்டில் வண்டி வரன்றதுனால. ஸோ லெஃப்ட் சைட்லேயே நான் மாட்டினேன். அப்படியே மேப் பார்த்துட்டு நான் மாட்டு போயிட்டு நான் மாட்டினேன். இந்த ஷிம்லா நம்ம கடற்கரம் ஷிம்லாவை வந்து தாண்டி போகிறோம். இப்போ நம்ம ஷிம்லா டு நார்கண்டா. ஆக்சுவலாக ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நார்கண்டான்னு ஒரு பிளேஸுங்க. அங்கே ஓஏகே ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஸ்டே. அங்கே தான் நாங்கள் தங்க போகிறோம். டே 1 ஸ்டே. ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறாங்க வீடியோஸில். ஸோ இதோட மிஸ்ட்டு முடிஞ்சிருது. முடிஞ்சிட்டு மறுபடியும் கிளைமேட்டு மாறிச்சு பாருங்கள். இந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அங்கே எட்டேருந்து பார்க்கும்போது வியூ வந்து அழகாக இருந்தது. இங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்படியே மோட்டோ விளாக் பண்ணிவிட்டு நான் மாண்ட போயிட்டே இருந்தேன். இந்த பில்டிங்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கும் இந்த இடம்லாம். மழை பெய்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு ரெயின் லைனர்ஸ்லாம் போட்டுட்டு ரைட் ஆகின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் நேரம் என்னன்னு தெரில. ரெயின் லைனர் போட்டு ஜஸ்ட் ஒரு 200 meters தாண்டின பிறகு இந்த மழையே இல்லை. கிளைமேட்டு மறுபடியும் நார்மலாகிடுச்சு.
அப்படியே நான் கண்டினியூ பண்ணேன். ரூம் போகிற வரையும் இதே ட்ரெஸ்ஸில் போவேன். எனக்கு திடீர்னு மறுபடியும் மழை பெஞ்சாலும் பெய்யலாம், சொல்ல முடியாதுன்ட்டு ரெயின்லைனஸ், ரைடிங் பேண்ட்டு, ரெயின் பேண்ட்டு அதெல்லாம் போட்டுட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த ட்ரீ மேலே ஒரு நெட்டு மாரி ஒன்று போட்டிருக்காங்க, வலை மாரி. அது எதுக்குன்னு தெரில. அவ்வளோ தான் ஆப்பிள் மரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆப்பிள் மரம் தான் நினைக்கிறேன். அது மேலே ஏதோ ஒரு சேஃப்டிக்காக அதை போட்டிருக்காங்க. மேபி நம்ம தங்க போகிற ரூம் ஸ்டேவில் போய் கேட்டால் சொல்லுவாங்க அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்ட்டும் இல்லை, மழையும் இல்லை, மறுபடியும் நார்மல் கிளைமேட் மாரி ஆகிடுச்சி. சரி, அப்படியே ரூம் நோக்கி நான் மட்டும் போயிட்டே இருக்குங்க. எனக்கு முன்னாடி யாரும் இல்லை, பின்னாடி யாரும் இல்லை. ஐ திங்க் நான் மட்டும் தனியாக வந்துட்டு இருக்கேன். பட் அவங்களுக்கு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் அதுமாரி முன்ன பண்ண கேப் தான் இருக்கும். எனக்கு கரெக்டாக லொக்கேஷன் தெரியுன்றதுனால நான் அந்த இடத்துக்கு அப்படியே கூகுள் மேப் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். அவனுக்கு ரூம் போயிட்டு நான் மற்றதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். இதுதாங்க நாங்கள் தங்கியிருந்த ரூம் ஸ்டே, ஒயக்கேட்ரி ரூம் ஸ்டேவுடைய பேர். ஸோ நைட்டு லேட் ஆகிடுச்சிங்க வந்து தங்குறது. 7:30 கிட்ட ஆகிடுச்சு. டின்னர்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டு மறாத நாள் காலையில் டே டூ உங்கள் மொட்டை மாடிக்கு வந்துட்டு நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ட்ரோன் வீடியோஸ்லாம் நிறைய பேர் எடுத்துருந்தாங்க. ஐ லவ் ஒயக்கேட்ரி. ஸோ இந்த ஸ்டேவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கார்டன் மாரி வச்சுருந்தாங்க. பெரிய கார்டன், அப்புறம் ஆப்பிள் ட்ரீ தான். இது ஃபுல்லாகவே ஆப்பிள் மரம் தாங்க. இது எல்லாமே ஆப்பிள் மரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள். இவங்க கிட்டத்தட்ட பெரிய தோட்டம் மாரி வச்சுருக்காங்க. இதில் நிறையா வகைகள்லாம் இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது. நிறையா சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக அவர். எங்களுக்கு மார்னிங் செஷன் மாரி ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஒரு 1/2 hour. மேபி அவர் ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. நான் அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பட் இது நான் எடுத்த வீடியோஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆப்பிள் ட்ரீஸ் இதாங்க ஷிம்லா ஆப்பிள். ஸோ இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது நிறையா ஆப்பிள். இங்கேருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் மோஸ்ட்டாக அதிகமாக இங்கே தான் ஆப்பிள் வந்து விளையிற இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களுக்கு மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்தாங்க, ஆப்பிள் அதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஸ்டேவுக்கு பின்னாடி உள்ள பெரிய தோட்டங்க. அந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆப்பிள் மரங்கள் பார்த்தீங்களா? அவங்க மாட்டின நிறைய சவுக்கு மரம் நட்டு வைக்கிற மாதிரி. நம்ம ஊரெல்லாம் சவுக்கு மரம் தோப்பு, சவுக்கு இருக்கா பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்பிள் தோப்பு பார்த்தீங்களா? எவ்வளோ ஆப்பிள் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ரூமு கிச்சன் விண்டோ ஓப்பன் பண்ணால் இது ஃபுல்லாக ஆப்பிள் மரம் தான், ஃபுல்லாக ஆப்பிள் ட்ரீ தாங்க.
இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆப்பிள் மரத்தை நேரில் பார்க்குறேன். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்லாம் பாருங்கள், அதுதான் அவர் கொடுத்துருந்தாரு. New variety. New variety. Yes. New variety. New variety. You mean? Hybrid variety. Hybrid variety. ये कहाँ से लेके आए? ये इसमें था एक, खत्म हो गया. अब प्लम गया. अच्छा, ये वाला ट्री. हाँ. कट लो. कैसा है? Where from where you got it? இங்க கீழே கிடந்துச்சு. Only one. ஒண்ணே ஒன்று தான் கீழே வந்துருச்சு. நல்லா இருக்கா? டேஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து இல்ல Yes. There are so many varieties of apple, pear, plum, peach, apricot, walnuts, different type of varieties. So we grow apple by grafting. கிராஃப்டிங். We have to graft the apple for taking hybrid. This one. I have grafted it by stem. This is called stem grafting. ஓ, Tamiya. This is mother plant of pear, and these graftings are hybrid. Now it will grow in, I think, 5 to 10 years. For 10 years. 10 years. After 10 years, Harvesting date? after 10 years, we will get fruit from this tree. Only after 10 years. Oh. Now there are coming hybrid apple. We can take apple from Oh. yeah. This Ekdam is chota. this is hybrid apple. The age of this apple is, I think, 2 years. 2 years. These are hybrid apples. हाँ எனக்கு एक सेकंड. Okay. और एक ये कंप्लीट कुछ है. This apple is 2 years. After 2 years, we are getting apple from this tree. These are hybrids. All the trees are hybrids on this side. This side. These are hybrid trees. Hybrid means fast, growing fast. This will come in This will come in 2 to 3 years after growing the tree. And these are not hybrid. These are normal trees. We will get fruits from these trees after 7 to 8 years or 10 years. the tree. Yeah. In all the highways I saw they put Net some net. They are putting net. That is called hailstorm. The hailstorm will come and will damage the fruit. That's why they are putting the net on the tree. On the tree. You know the hailstorm. Hailstorm. Hailing. இல்லை அதான் பனி. ओला वाइट बर्फ बिल्कुल सख्त होता है, वेरी टाइट होता है. जब वो ऊपर से गिरेगा तो इट विल डिस्ट्रॉय द एप्पल एंड फ्रूट्स. दैट्स व्हाई दे आर पुटिंग द नेट ऑन द ट्री. you'll also That is called anti-hailing net. Anti-hailing net. See, That is அந்த only ஒயிட் for கலர் apple trees. ஒயிட் கலர். that is for apple, any fruits, apple, cherry, peach, plum, which you want to protect from the hailstorm. We have peach here. Yeah, very color. செம்மையா இருந்துச்சு. சொல்லுங்கள், ரிவ்யூ சொல்லுங்கள். and this is apricot tree. I harvested, I think, 2.5. நினைக்கிறேன் கரெக்டா? 10:40 ஆயிடுச்சு. ஸோ இதே 6 மணி 7 மணிக்கு தான் அங்கே போவோம். இப்போ ராம்பூர்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண போகிறோம். இப்படி தானே. ஸோ ராம்பூரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே டீ கடை. இப்போ எப்படியும் 2 பேட்சாக போகிறோம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரோன் ஷாட்டு, சல்மான் 2 பேர் ரெடி ஆகிட்டோம்னா அப்படியே போகலாம். போயிட்டு ஒரு பேட்சாக போங்க. ராம்பூரில் போய் ஒரு டீ கடையில் எங்கேயாவது நீங்களே ஒரு வியூ பாயிண்டில் நினைக்கோங்க. ஏன்னா 3 பைக் ஹிமாலயன் ப்ராப்ளம் இருக்குது. ராம்பூரில் தான் அந்த ஸ்டேஷன், சாரி அந்த இப்போ ராயல் என்ஃபீல்ட். ஸோ 3 பைக்கு ப்ராப்ளத்தில் என்னோடய பைக்கும் ஒன்றுங்க. என்னோடய ஃப்ரண்ட்டு வீலில் கோன் செட்டு போயிடுச்சு. அதை ராம்பூர்ன்ற பிளேஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ராம்பூருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வாலின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் அங்கே தான் ஃபோட்டோ ஷூட் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கின்னார் டே 2. அந்த டே 2 வந்து பார்த்திங்கன்னா கின்னார் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். கின்னார் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. கின்னார் கேட்டு, அந்த கின்னார்ன்ற ஒரே சூப்பராக இருக்குங்க. எனக்கு இதுக்கப்புறம் இந்த நார்கண்டாவிலேருந்து கின்னார்ன்ற சிட்டி சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. அது எனக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் அதெல்லாம் பார்ப்பீங்க.